வடலூர் சபையில் பன்னாட்டு மையம் அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி வள்ளலார் பணியகம் மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் உண்ணாவிரத போராட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. தெய்வத்தமிழ் பேரவை வள்ளலார் பணியகம் சார்பில் தமிழக அரசு 100 கோடி மதிப்பீட்டில் பன்னாட்டு மைய கட்டிடங்களை எழுப்பி வடலூர் சத்தியஞான சபையை சிதைக்காமல் அதற்கு வெளியே வேறு இடத்தில் அக்கட்டங்களை கட்ட வலியுறுத்தி திருச்சி ஜங்ஷன் காதி கிராப்ட் அருகில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் இன்று நடைபெற்றது. இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்திற்கு தெய்வத்தமிழ் பேரவை மாவட்ட அமைப்பாளர் ராமராசு தலைமை தாங்கினார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை திருக்குறள் முருகானந்தம் தொடங்கி வைத்து உரையாற்றினார். மேலும் வடகுரு மடாதிபதி ராஜயோக சித்தர் பீடத்தின் குச்சனூர் கிளார் விளக்க உரை நிகழ்த்தினார். இதில் நிர்வாகிகள் கவித்துவன், ராச ரகுநாதன், இலக்குவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் அருட்பெருஞ்சோதி கல்வி அறக்கட்டளை மோகன சுந்தரம், அருட்பெருஞ்சோதி சபை பொறுப்பாளர் மோகன் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வள்ளலார் பணியகம் தெய்வத்தமிழ் பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய வள்ளலார் பெருவெளியை பன்னாட்டு மையம் அமைக்கக்கூடாது என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். இந்த பன்னாட்டு மையம் நாங்கள் கட்டக்கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் பெருவெளியில் அமைக்கக்கூடாது. பெருவெளி என்பது வள்ளலார் உலகிற்கு ஆன்மீக தத்துவத்தை கற்றுக் கொடுத்த இடம். அது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது. அதனால்தான் கோயில் என்று சொல்லவில்லை, சபை என்று சொன்னார். அதனால் அறநிலையத்துறை அந்த மெய்ஞான சபை வடலூர் வள்ளலார் சபையை விட்டு வெளியேற வேண்டும். அதற்கு மாறாக ஒரு IAS அதிகாரியை அதன் நிர்வாகத்தை கவனிக்க வள்ளலார் சிந்தனை உள்ளவரை நியமிக்க வேண்டும். ஏனென்றால் வள்ளலார் மதம் அல்ல, அது ஒரு சாதியோ மதத்திற்கான அடையாளம் அல்ல. உலகமானது அமைதி பெற வேண்டும். உலகம் முழுவதும் போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போர்கள் நடக்கக்கூடாது என்பது வள்ளலாருடைய சிந்தனை. வானத்திலே பறவைகள் பறக்கிறது, தரையிலே விலங்குகள் இருக்கிறது. எந்த விலங்கும் எந்த பறவையும் கூட்டம் கூட்டமாக சென்று இன்னொரு பிறவை இனத்தை அழிக்கவில்லை. ஆனால் அந்த பறவை தனது உணவிற்காக மட்டுமே பிற பறவையை கொள்ளுகிறது. விலங்குகளும் பிற விலங்குகளை கொள்ளுகிறது. ஆனால் மனிதன் மட்டுமே கூட்டம் கூட்டமாக சென்று வெளியில் சென்று இன்னொரு நாட்டில் இன்னொரு இன மக்களை கொள்ளுகிறான். இதையெல்லாம் கண்ட வள்ளலார் மனம் உருங்கி தயக்கம் இரக்கம் என்பதனை உலகிற்கு போதித்தார். அந்த தயக்கம் இரக்கம் என்பதுதான் வள்ளலாருடைய கொள்கை. அந்த அடிப்படையிலே அதை உலகிற்கு அறிவிக்கும் வகையில் இங்கு நாங்கள் கூடியிருக்கிறோம். ஐயா மணியரசன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலில் தெய்வ பேரவையின் சார்பாக வள்ளலார் பணியகத்தின் சார்பாக இங்கு நாங்கள் கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தை உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழக மக்களிடையே சேர்ந்து வர வேண்டும். இன்றைக்கு தமிழர்களிடையே பகையானது சூழ்ந்து வந்திருக்கிறது. அந்த பகையை அடித்து நொறுக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் அமையும் என்பதனை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆமாம், அதாவது நீதிமன்றத்தின் சார்பாக வழக்குகள் நடக்கிறது. அந்த வழக்கு எதற்கெடுத்தாலும் வழக்கு என்றால் மனிதனுடைய உரிமை என்னாவது இல்லையா? இந்த GST வரிங்கிறாங்க இல்லையா? அதே போல் இந்த நீட்டு தேர்வுங்கிறாங்க. ஒரு இன மக்களை அழிப்பதற்காக செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது. மனிதனானது சுதந்திரமாக வாழ வேண்டும். அவனுக்கு மதமும் சாதியும் இருக்குமானால் அவர்கள் நல்லபடியாக வாழ முடியாது என்பது வள்ளலாருடைய கொள்கை. அந்த அடிப்படையிலே தான் இதனை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். வள்ளலாருடைய சிந்தனையை எடுத்து செல்ல வேண்டும், தமிழர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும்
என்ற நோக்கில் இதனை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமாம், தமிழர், ஆமாம், தமிழர்களுடைய கோரிக்கைக்கு நாங்கள் வைக்கிறோம். தயவு செய்து உங்களை நாங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை, கட்ட வேண்டாம் என்று. அந்த பெருவெளியை விட்டு வெளியேறுங்க. இந்த பெருவெளியானது அங்கு இருக்கக்கூடிய பார்வதிபுர மக்களால் கொடுக்கப்பட்டது. அது எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், கடவுளை உலகிற்கு காட்ட வேண்டும். சாதி பேதமற்ற மக்கள் ஒன்று கூடி அந்த பெருவெளியில் இறைவனை வானத்தில் காண வேண்டும். அவன்தான் சூரியன். அந்த சூரியனை தான் அவர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார். அந்த சூரியனுடைய ஒளியிலிருந்து கிடைக்கப்பெறுவதால் இந்த உலகம் வாழுகிறது. அப்படிப்பட்ட உலக கடவுளை நீங்கள் காண வேண்டுமானால் உள்ளே விளக்கை வைத்து வழிபடுங்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த பெருவெளியை ஏற்படுத்தினார். அந்த பெருவெளியில் இருந்து தமிழக அரசு வெளியேற வேண்டும். வெளியிலே பெருவெளிக்கு அப்பாற்பட்டு எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் கட்டலாம். அந்த பெருவெளியை அவர்கள் ஆக்கிரமிக்க கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கையாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். வடகுரு மடாதிபதி உச்சனூர் கிளா.